இந்த இடத்துக்கு வந்து முதல் முறையாக இந்த காட்சியை பார்க்குற மக்கள் பிரமிச்சு போய் நின்றுவாங்க. பெயிண்டிங் ஆஃப் நேச்சர்னு தான் சொல்லணும். ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பாமிர் பிளாட்டியூ தான் இது. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பிளாட்டியூ ஆன் த எர்த். இதோட பிரைம் லொகேஷன் தாஜிகிஸ்தானா இருந்தாலும் இந்த பீடபூமி சென்ட்ரல் ஏஷியாவில் சைனா, ஆப்கானிஸ்தான், கிர்கிஸ்தான் போன்ற நாடுகளோட எல்லைகள் வரைக்கும் பரவி இருக்கு. இந்தியன் டெக்டானிக் பிளேட் யுரேஷியா பிளேட்டு கீழே போய் சேர்றப்போ உருவான எர்த்குவேக் ஃபோர்ஸ்னால நிலம் உயர்ந்து பாமிர் பகுதியை மையமாக கொண்டு நிறைய மவுண்டன் ரேஞ்சஸ் உருவாச்சு. ஹிமாலயாஸ், கரகோரம், தியான்ஷான், ஹிந்துகுஷ் அண்ட் குன்லுன் போன்ற உயரமான மலைத்தொடர்களை சந்திக்கிற ஒரு வாஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பிளாட்டியூ தான் இந்த பாமிர் பிளாட்டியூ. இது சீ லெவல்ல இருந்து 7495 மீட்டர் உயரத்தில் இருக்கு. இதோட உயரமான அமைப்பை வச்சு இது உலகின் கூரை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பாமிர் பிளாட்டியூ உயரமான மலைகளால் சூழப்பட்ட தட்டையான பீடபூமி, யூ வடிவ பள்ளத்தாக்கு, நீளமான பனிப்பாறைகளை கொண்டிருக்கு. பனிப்பாறைகள் உருகிறதுனால இந்த ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன் உருவாகியிருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில் இருந்த சில்க் ரோடு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டை கனெக்ட் பண்ணுற வர்த்தக பாதைகளோட ஹிஸ்டாரிக் நெட்வொர்க்காக இருந்திருக்கு. ஸ்னோ லெப்பர்ட்ஸ், மெர்கோர் அண்ட் வைல்டு மவுண்டன் ஷீப் போன்ற ரேரான அனிமல்ஸ்லாம் இந்த பகுதியில் பார்க்க முடியுது. வெதர் அண்ட் சீசன் மாறும்போது சீனரியும் மாறுது.